வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரக்சர். எத வச்சு நீ இத நம்புற? எத வச்சு நீ இப்படி சொல்ற? இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இத சொல்றதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாட் மேக்ஸ் யூ. இந்த ஸ்ட்ரக்சரே பாருங்களேன். ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர். வாட் மேக்ஸ் யூ வெர்ப். உங்களுடைய சென்டென்ஸ்ல ஏதாவது கிளாஸ் இருந்ததானா அது. சில சமயங்கள்ல இதோடயே கூட இந்த சென்டென்ஸ் முடிஞ்சிரும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர். நாம ஏற்கனவே எதை வைத்து அப்படின்னு சொல்றதுக்கு ஆன் வாட் பேசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கோம். அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அதையே யூஸ் பண்ணக்கூடாதா? அப்படின்னா, ஆன் வாட் பேசிஸ நம்ம பொதுவா ஆக்ஷன் ரிலேட்டட் விஷயங்களுக்கு, அஃபிஷியல் டிசிஷன்ஸ்க்குலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் நாம இன்னைக்கு பார்க்க போறது, ஒருத்தவங்களுடைய பெர்சனல் ஒப்பீனியன வந்து நம்ம கொஸ்ஷனா கேட்கிறோம். எப்படி நீ இப்படி நம்புற? எத வச்சு நீ இப்படி சொல்ற? எத வச்சு நீ இப்படி நினைக்கிற? இந்த மாரி சொல்ற இடங்கள்ல வாட் மேக்ஸ் யூ இது ரொம்ப காமன் ஸ்போக்கன்ல. ஏன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர். அதனால. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர வச்சு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கே புரியும் இது எவ்வளோ சிம்பிள்னு. ஸோ நீ எதை வைத்து நீ இதை நம்புற? எதை வைத்து நீ இதை நம்புகிறாய்? அப்படின்னு நம்ம கேட்க போறோம். ஸோ எதை வைத்து நீ? அதுக்கு தான் வாட் மேக்ஸ் யூ. நம்புறது அதுதான் வெர்ப். பொதுவா நம்ம ஒரு விஷயங்கள நம்புறத வந்து பிலீவ் அப்படின்ற வார்த்தைய வச்சு சொல்லுவோம். ஸோ இதை அப்படின்றதுனால ஒரு திஸ்ஸ சேர்த்துட்டு இருக்கோம். இப்போ வாட் மேக்ஸ் யூ பிலீவ் திஸ்? இந்த சென்டென்ஸ பொறுத்தவரைக்கும் வேற எதுவும் கிளாஸ்லாம் இல்ல. ஸோ வாட் மேக்ஸ் யூ பிலீவ் திஸ்? அவ்வளோதான். இப்ப இதையே, எத வச்சு நீ அவன நம்புற? அப்படி கேட்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். விஷயத்த நம்புறதுன்னா பிலீவ். பெர்சன நம்புறதுன்னா ட்ரஸ்ட். நம்ம நெறைய இடங்கள்ல சொல்லியிருக்கோம். ஸோ வாட் மேக்ஸ் யூ ட்ரஸ்ட் ஹிம்? வாட் மேக்ஸ் யூ ட்ரஸ்ட் ஹிம்? இப்ப இந்த சென்டென்ஸ் பாருங்களேன். எத வச்சு நீ இத உண்மைன்னு சொல்ற? அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்ப நீ சொல்றன்னு இருக்கு. அதனால வாட் மேக்ஸ் யூ வெர்ப் பாருங்க சே. வாட் மேக்ஸ் யூ சே இதை உண்மைன்னு அப்படின்னு நம்ம சொல்லணும். இது உண்மைன்னு எப்படி சொல்லுவோம்? திஸ் இஸ் ட்ரூ இல்லையா? ஒரு கிளாஸ் அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்ப வாட் மேக்ஸ் யூ சே திஸ் இஸ் ட்ரூ? ஈஸியா இருக்கு இல்லையா? இப்ப இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எத வச்சு அவன் பொய் சொல்றான்னு நினைக்கிறா? அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். கொஞ்சம் சப்ஜெக்ட்ட மாத்துவோம். எத வச்சு அவன் பொய் சொல்றான்னு நினைக்கிறா? அப்படி சொல்லப் போறோம். ஸோ இந்த இடத்துல நினைக்கிறாள். அப்ப வாட் மேக்ஸ் ஹர் இந்த இடத்துல யூவ எடுத்துட்டு அவள் அப்படின்றதுனால ஹர்ன்னு போட்டிருக்கோம். அப்ப வாட் மேக்ஸ் ஹர் திங்க்? அடுத்து வர வேண்டியது ஒரு கிளாஸ். அவன் பொய் சொல்கிறான். பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ் இல்லையா? அப்ப வாட் மேக்ஸ் ஹர் திங்க் ஹி இஸ் லையிங்? வாட் மேக்ஸ் ஹர் திங்க் ஹி இஸ் லையிங்? இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எத வச்சு அவன் வருவான்னு நீ நம்புற? அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ நம்புகிறாய். ஒரு விஷயத்தை நம்புவது. பிலீவ். அப்ப வாட் மேக்ஸ் யூ பிலீவ்? இப்ப நம்ம சேர்த்துக்க வேண்டிய கிளாஸ் அவன் வருவான். ஃபியூச்சர்ல. அப்ப ஹி வில் கம் இல்லையா? அப்ப வாட் மேக்ஸ் யூ பிலீவ் ஹி வில் கம்? இந்த மாதிரி நீங்க ஈஸியா சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். இப்போ இவ்ளோ நேரம் வாட் மேக்ஸ் யூனே வச்சு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஒருவேளை ஏதாவது ஒரு பாஸ்ட் விஷயத்த நம்ம வந்து வச்சு, எத வச்சு நீ இந்த காலேஜ சூஸ் பண்ண? எத வச்சு நீ இந்த காலேஜ தேர்ந்தெடுத்த? பாஸ்ட்ல. அப்ப என்ன செய்யணும்? மேக்ஸ வந்து மேடுன்னு மாத்திடுங்க பாஸ்ட்ல. அப்போ வாட் மேட் யூ? தேர்ந்தெடுத்த. அதனால சூஸ். வாட் மேட் யூ சூஸ் திஸ் காலேஜ்? வாட் மேட் யூ சூஸ் திஸ் காலேஜ்? எத வச்சு நீ அவன சந்தேகப்படுற? டென்ஸ் பார்த்துக்கோங்க. பிரசன்ட்ல தான். அப்ப வாட் மேக்ஸ் யூ? சந்தேகப்படுறதுன்னா சஸ்பெக்ட். வாட் மேக்ஸ் யூ சஸ்பெக்ட் ஹிம்? எத வச்சு நீ இந்த முடிவ எடுத்த? அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ எடுத்தாய். நம்ம ஏற்கனவே எடுத்துட்டோம். பாஸ்ட். அப்ப வாட் மேட் யூ? முடிவு எடுக்கிறது. அத நம்ம வந்து டேக் அ டிசிஷன் அப்படின்னு சொன்னாலும், கரெக்ட்டான ஃப்ரேஸ் அப்படின்றது மேக் அ டிசிஷன். ஸோ இந்த ஒரு முடிவ எடுத்த, அப்படி ஒரு முடிவ எடுத்த, அந்த மாதிரி நீங்க கேட்கிறதா இருந்தா, சச் அ டிசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். வாட் மேட் யூ மேக் சச் அ டிசிஷன்? எத வச்சு நீ அப்படி ஒரு முடிவு எடுத்த? வாட் மேட் யூ மேக் சச் அ டிசிஷன்?
எத வச்சு நீ இந்த பர்ட்டிகுலர் கார வாங்குன? இந்த ஸ்பெசிஃபிக் கார வாங்குன? அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். எந்த ஃபீச்சர்ஸ பார்த்து நீ இத சூஸ் பண்ண? அப்படி சொல்லணும். ஸோ வாங்கினாய் பாஸ்ட் டென்ஸ். வாட் மேட் யூ பை? வாட் மேட் யூ பை? இந்த குறிப்பிட்ட காரை. திஸ் ஸ்பெசிஃபிக் கார். வாட் மேட் யூ பை திஸ் ஸ்பெசிஃபிக் கார்? ரொம்ப ஈஸியா இருந்துச்சு இல்லையா இந்த ஸ்ட்ரக்சர்? இந்த சென்டென்ஸ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எத வச்சு அவன சூஸ் பண்ணாங்க? இதுதான் நீங்க ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்ஸர அடுத்த ஸ்லைட்ல செக் பண்ணிக்கலாம். உங்க ஆன்ஸர செக் பண்ணிடலாமா? ஸோ தேர்ந்தெடுத்தார்கள் பாஸ்ட். அப்ப வாட் மேட் தேர்ந்தெடுத்தார்கள்ங்கிறப்போ நம்ம வேற யாரையோ மீன் பண்றோம். அப்ப வாட் மேட் தெம் சூஸ் ஹிம்? வாட் மேட் தெம் சூஸ் ஹிம்? ஸோ இந்த வீடியோல நாம எத வச்சு நீ இப்படி செஞ்ச? அப்படின்னு ஒருத்தவங்களுடைய ஒப்பீனியன கேட்கிறப்போ, நம்ம யூஸ் பண்ற ஸ்ட்ரக்சர பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.